வாழ்க்கை இழந்து தனிமையாய் என்ன செய்வோம் என்று தெரியாமல் திக்குமுக்காடுகிற என கண்பான தேவ ஜனமே, நீ தைரியப்பட்டு நில்லு, நீ நம்பிக்கையோடு நில்லு, நீ விசுவாசத்தோடு நில்லு. யோபு சொல்லுகிறான், என் அப்பா உயிரோடு இருக்கிறார். மரித்து போயிருந்தா நான் வருத்தப்பட்டிருப்பேங்க. அவனுடைய ஆஸ்தி போனது, அந்தஸ்து போனது, எல்லாம் போனது. அவன்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சரீரத்தில் இருந்த பலனும் போனது. இப்ப சொல்லுகிறான் யோபு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். நாம என்னை கொண்டு போட்டாலும் சரி, நான் ஆண்டவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தருக்குரிய காரியத்தில் நீ உண்மையா இருந்து பாரு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாயாக்குறார். அவமானமும் துன்பங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் இருந்தாலும் ஒரு நாள் வரும், கர்த்தர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களிலே வைத்து அழகு பார்ப்பார். தாவீது வனாந்திரத்திலே எங்கேயோ ஒரு மூலையில ஆடுகளுக்கு பின்னாடி சுற்றி திரிந்தான். அந்த ஆடு பாதுகாக்கிறதும், தண்ணி கொடுக்கறதும், சாப்பாடு போடுறதும், அதை மேய்ச்சலுக்கு கொண்டு போறதும், இதுதான் அவனுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனா ஒரு நாள் வந்தது, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் தலையின் மீது வந்தது. கர்த்தர் அவனை ராஜாவாக்கி அழகு பார்த்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களாயிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை உயர்த்தும் காலம் இந்த 2026. ஆமென்.